ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்என்டி. நம்ம பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் சில கொஷின்ஸ் சால்விங் செஷன் பார்க்கலாம். பயோமாலிகுல்ஸ் சாப்டர் வந்து ஃபுல்லி ஃபேக்ட் பேஸ்டாக நிறைய இருக்கும். ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் நீங்கள் ஒரு 2 முன்னாடி படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய அந்த இருக்கிற டேபிள்ஸ், அப்புறம் இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக புரியுற மாதிரியும் இருக்கும், ஆனால் நிறைய ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு என்சிஆர்டியை கரெக்டாக லைன் பை லைன் படிச்சு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். First question: which elements are abundantly found in living organisms with comparison to Earth's crust? ஓகே, நம்ம உடம்புல லிவிங் ஆர்கனிசம்ஸ்ல எர்த் கிரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது எந்த எலமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ நம்ம அவர் பாடி லிவிங் ஆர்கனிசம் வந்து 96% வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இந்த எல்லா நம்ம உடம்புலேயே ஃபுல் அபண்டன்ட்லி ஒரு 96% மேக்கப்பாக இருக்குது. எல்லா ஆர்கனிசம்ஸ்லையும் 96% இருக்கும். ஸோ அபண்டன்ட்லி ஃபவுண்ட் கம்பேர்ட் டு எர்த் கிரஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து கார்பன் கொடுத்துருக்காங்க, கார்பனும் இருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மூணுமே இருக்கும். the correct answer is option D. Next question: to analyze the chemical composition of living tissue, we solubilize them in nitric oxide, hydrochloric oxide, trifluoroacetic acid, trichloroacetic acid. மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இது என்சிஆர்டில ஆஸ் பர் இட் இஸ் solubilized in trichloroacetic acid. Okay. ஸோ trichloroacetic acidங்கிறது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ நம்ம அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் டிஷ்யூஸ் அதெல்லாம் போடும்போது அந்த ஆசிட் வந்து அந்த டிஷ்யூவை சாலுபிளைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸாக என்னென்ன நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், மேக்ரோமாலிகுல்ஸ் வந்து பிரித்து நம்மளுக்கு தனியாக ஆசிட் இன்சால்பிள் ஃப்ராக்ஷன், ஆசிட் சால்பிள் ஃப்ராக்ஷன் நம்ம பிரித்து கொடுக்கும். அதை நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், நம்ம இதுதான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்: lipids are extracted with acid insoluble fraction because. ஓகே, இந்த ட்ரைக்ளோரோசிக் ஆசிட் வச்சு நம்ம லிப்பிடை வந்து பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து ரெண்டு கிடைக்கும் நம்மளுக்கு, மைக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஆசிட் இன்சால்பிள் ஃப்ராக்ஷனில் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அந்த சால்பிள் ஃப்ராக்ஷனில் மைக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா? அது வந்து வெயிட் படி தான் பிரிக்கிறாங்க. அதாவது இப்போ லெஸ் தேன் 1000 டேல்டானாக இருந்தால் அது வந்து மைக்ரோ மாலிக்யூல்ஸ், கிரேட்டர் தேன் 1000 டேல்டான் அந்த மாலிகுலர் வெயிட் அது இருந்தால் அது வந்து மேக்ரோ மாலிக்யூல் நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் மாலிகுலர் வெயிட் இஸ் லெஸ் தேன் 800 டேல்டான். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இது வந்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இட் ஃபார்ம்ஸ் வெசைக்கிள் ஆர் மிசில் விச் ஆர் நாட் வாட்டர் சால்யூபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இட் இஸ் அ பாலிமர், இட் இஸ் அ நாட் பாலிமர். ஆக்சுவலி லிப்பிட்ஸ் வந்து பாலிமரும் இல்லை, அது இட்ஸ் ஒரு லார்ஜ் மாலிக்யூல். மாலிகுலர் சேஞ்ச்னால இட்ஸ் அ லார்ஜ் மாலிக்யூல், அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டெப்னு கரெக்டாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு லிப்பிட். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க இது எதனால ஆசிட் இன்சபிள் ஃப்ராக்ஷனில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. லிப்பிட் வெயிட் ஆசிட் இன்சபிள் ஃப்ராக்ஷனில் இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனால் லிப்பிடோட வெயிட் வந்து 800 டேல்டன் தான், லிசன் 1000 தான். ஆனால் மேக்ரோவில் ஏன் மேக்ரோவில் வருதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி எதனால் அப்படி வருதுன்னா, லிப்பிட் வந்து ஹைட்ரோஃபோபிக், அது வாட்டரில் சால்பிள்ஸ் ஆகாது. இது வந்து வெசைக்கல் ஒரு மாதிரி மிசைல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த மிசைல் வந்து வாட்டரில் சால்பிளைஸ் ஆகாது. வாட்டரில் சால்பிளைஸ் ஆனால் தான் ட்ரைக்ளோராசிக் ஆசிட் வந்து அதை மைக்ரோ மாலிகுல்ஸ் அந்த ஆசிட் சால்பிள் ஃப்ராக்ஷனில் வரும். அது இந்த வாட்டர் சால்பிலிட்டி இல்லாதனால இது வந்து இப்போ நம்மளுக்கு ஆசிட் இன்சால்பிள் ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்: பயோமாலிக்யூல் whose weight is less than this dalton is referred to as biomicromolecule. அதே மேலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த மோர் தேன் 1000 டேல்டானா இருந்தால் இட் இஸ் மைக்ரோ மாலிக்யூல், less than 10 டேல்டானா இருந்தால் இஸ் மைக்ரோ மாலிக்யூல். ஓகே, ஸோ ஆஸ் பர் கொஸ்டின் அவங்க மைக்ரோ மாலிக்யூல் இருக்காங்க, லெஸ் தேன் 1000 டேல்டான், 800, 18,000, 10,000. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 800 டேல்டான்.
It's a biomacromolecule. Select the incorrect matching for component percentage in living cell. ஓகே, இது வந்து அந்த டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க என்சைட் புக்கில், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டேபிள் காலம்ஸும் பார்த்துக்கோங்க. வாட்டர் மெஜாரிட்டியாக வாட்டர் தான் இருக்கும். ஸோ 70-90% கரெக்ட். ப்ரோட்டீன் 75%, இதுவும் கரெக்ட். கார்போஹைட்ரேட் 2% வரலாம், வில் கம் பேக். நியூக்ளிக் ஆசிட் 5-7%, யா இஸ் கரெக்ட். இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து கார்போஹைட்ரேட் 2% தான். ஆக்சுவலி கார்போஹைட்ரேட் வந்து கார்போஹைட்ரேட் 2% இல்லை, 3%. லிபிட்ஸ் தான் 2% ஆஸ் பர் தி டேபிள். ஓகே, லிபிட்ஸ் தான் 3%. த கரெக்ட் இன்கரெக்ட் மேட்சிங் கேட்டிருக்காங்க, எது தப்புன்ட்டு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி இது கரெக்ட் ஆன்சர். செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். செல்லுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிசஸ். எஸ், செல்லுலோஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஹெலிசஸ் இருக்கா, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் செயின். செல்லுலோஸ் டஸ் நாட் கிவ் கலர் வித் அயோடின். அயோடின் பிகாஸ் ஓகே, இதுவும் இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். செல்லுலோஸ் அயோடின் இருக்காது, ஸ்க்ராட்சில் தான் அயோடின் இருக்கும். Cotton fiber plant cell wall are made up of cellulose. Yeah, this is also correct statement. Cellulose is a heteropolysaccharide. Strong statement. Cellulose it is a homopolysaccharide. Cellulose is a cellulose homopolysaccharide. ஸ்ட்ராட்ச்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ராட்ச்ல உங்களுக்கு பிரான்ச்சிங் இருக்கும், ஆனால் செல்லுலோஸ்ல வந்து பிரான்ச்சிங் இருக்காது. இட் இஸ் ஹோமோபாலிசாக்கரைட். ஸோ cellulose made up of like beta D glucose. It is a homopolysaccharide. Homopolysaccharide na heteropolysaccharide. It is made up of only one monomer, one type of monomer. It's so beta D glucose. Cellulose is made up of beta D glucose. The beta D glucose the monomer, one type of monomer. Cellulose full-ஆவே இந்த beta D glucose தான் full-ஆவே இருக்கும். So it is a homopolysaccharide. In glycogen, which kind of linkage is found between adjacent glucose molecule? Okay, இதில் வந்து glycogenல 1,4 கிளைகோசிலிக் லிங்கேஜ் இதுவும் இருக்கும் ஸ்ட்ரெயிட் செயினில். இதே பிரான்ச் ஆகும்போது 1,6 கிளைகோசிலிக் லிங்கேஜ் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் குளுக்கோஸுக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினில் வந்து உங்களுக்கு 1,4 கிளைகோசிலிக் லிங்கேஜ் இருக்கும். பிரான்ச் ஆகுது இல்லைங்களா, இந்த பிரான்ச்சில் 1,6 கிளைகோசிலிக் லிங்கேஜ் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. Which of the following is incorrect about glycogen? It is incorrect. Glycogen பத்தி எது தப்புன்னு கேட்குறாங்க. It is stored from a glucose in animals. Yes, it's correct. In glycogen, the right end is reducing and left end is non-reducing. Yeah, this is a correct statement. It is a branched polymer of glucose. It is branched. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, 1,4 reducing, branching 1,6. It's a branched polymer of glucose. It is a storage polysaccharide in higher plants. Higher plants. So plants storage polysaccharide வந்து starch glucose இல்லை. So this will be the correct option. Okay. பிளான்ட்ஸில் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு வந்து ஸ்டார்ச், கிளைகோஜனில் கிளைகோஜன் அனிமல்ஸ். பிளான்ட்ஸில் ஸ்டார்ச், அனிமல்ஸில் கிளைகோஜன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அபவுட் லிபிட்ஸ்? லிபிட்ஸ் பற்றி இது கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் தே ஆர் டிவைடட் இன்டு ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நியூரல் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிம்பிள் லிபிட்ஸ் ஒன்லி. நியூரல் லிபிட்ஸ் ஆர் மேட் ஆஃப் சிம்பிள் லிபிட்ஸ் ஒன்லி. இது வந்து ஆக்சுவலி ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். பாஸ்போலிபிட்ஸ் நெவர் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேனில் பாஸ்போலிபிட் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லைங்களா, நம்ம அந்த செல் சாப்டர்லேயே படிச்சிருப்போம்.
ஓகே. ஒரு நம்பர் இருக்குன்னா, மெஜாரிட்டியா நம்மளுக்கு வந்து பாஸ்போலிபிட் பை லேயர் தான். இல்லைங்களா? மெஜாரிட்டி நம்மளுக்கு ஃபுல்லாவே இந்த செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட் பை லேயர் தான் இருக்கும். ஸோ இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். லிப்பிட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிக்யூல். லிப்பிட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிக்யூல். அது வந்து இன்சால்யுபிளா இருக்கிறதுனால தான் மேக்ரோமாலிக்யூல் வந்துச்சு. அதோட வெயிட் லெஸ் தென் நியூட்டன் டால்டன் தான். இட் ஷுட் பி இன் மேக்ரோமாலிக்யூல். பட் அது இன்சால்யுபிலிட்டி இருக்கிறதுனால ஆசிட் இன்சால்யூட் ஃபிராக்ஷன்ல அது வந்து வந்துருச்சு. அது வந்து ஹைட்ரோபோபிக்கா இருக்கிறதால. ஸோ திஸ் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிக்யூல். திஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். இந்த மெல்டிங் பாயிண்ட் எப்படி ஃபேட்டை வெயிட் பண்றதுன்னா, லைக் ஃபேட்ஸ் ஹேவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட். ஃபேட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஆயில்ஸ் ஹேவ் ஃபேட்ஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஆயில்ஸுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது, அதனால ஃபேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்து அது சாலிடாக இருக்கும். ஆனால் ஆயில் லிக்விடாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் அது மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுல அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே அந்த ஆயில் கெட்ஸ் மெல்டட். அது மெல்ட் ஆகி லிக்விடாக மாறிடுது. திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் தி இன்கரெக்ட் மேட்சிங் ரிகார்டிங் தி ஃபாலோயிங் டயக்ராம். பியூரின் இட்ஸ் மெட்டபாலிசம் ஃபார்ம்ஸ் யூரிக் ஆசிட். பியூரின் மெட்டபாலிசம் இங்கே பியூரின் மெட்டபாலிஸாக டிகிரேட் ஆனாக்கா எனக்கு வந்து யூரிக் ஆசிட் கிடைக்கும். இட் வில் பி கரெக்ட் ஆப்ஷன். யுராசில் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபவுண்ட் இன் ஆர்என்ஏ ஒன்லி. இதுவும் ஒரு கரெக்ட் ஆப்ஷன் தான். யுராசில் தைமைன் டிஎன்ஏ, யுராசில் ஆர்என்ஏ. டிஎன்ஏ தைமைன் RNA uracil. Thymine is replaced by uracil in RNA. Okay, that's third option. Adenylate acid. Adenylate acid வந்து it's a monomer of both RNA and DNA. No. Okay, we'll come back. Cholesterol forms part of cell membrane. Yeah, cell membraneல phospholipids majority இருக்கும் and proteins இருக்கும் and cholesterol some amount அது வந்து இருக்கும். So this will be correct option. So wrong option will be adenylate acid. Adenylate acid, monomer of both RNA and DNA. This will be wrong statement. Magic column 1. மேக்ஸி காலம் வந்து ரொம்ப மேக்ஸி காலம் வந்தால் நிறைய டைம் சேவ் ஆகும். ஆக்சுவலி எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் கன்ஃபார்மாக போடுங்க. எதுக்கும் ஒரு வாட்டி கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அசிடிக். இங்கே என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அசிடிக் அண்ட் பேசிக்காக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அசிடிக் அமினோ ஆசிட் பற்றி பார்ப்போம். பேர்லேயே அசிடிக்னு இருக்கு பாருங்க. குளுட்டாமிக் ஆசிட் அசிடிக். ஸோ திஸ் வில் பி ஏ. பேசிக் வந்து டூ அமினோ ஆசிட் ஞாபகம் லைசின் அர்ஜினின். Basic amino acids are lysine and arginine. இது ரெண்டுமே பேசிக் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு. இதே தான் நம்ம ஹிஸ்டோன்ஸ் மாலிகுலர் யூனிட்ஸ் ஹிஸ்டோன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ பைண்ட்ஸ் வித் தி அமினோ ஆசிட்ஸ் லைசின் ஆர்ஜினின் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் பேசிக் அமினோ ஆசிட்ஸ் லைசின் அண்ட் ஆர்ஜினின். ஸோ பேசிக் வந்து லைசின் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. நியூட்ரல் அமினோ ஆசிட் வேலின். வேலின் வில் பி நியூட்ரல் அமினோ ஆசிட், நோ சார்ஜ். அரோமேட்டிக் அமினோ ஆசிட் ஃபெனில் ஆலனைன். எப்படின்னா ஃபினில்னா ஃபினில் இட்ஸ் phenol. Yeah, phenylalanine is a ring structure. So phenylalanine will be aromatic. Aromatic ring hydrocarbons. Yeah, aromatic phenylalanine. Correct option will be A, C, B, B, A. Okay, numbers for one. Sorry. Acidic 3 A3. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் A3ன்னு பார்த்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டே இருக்கலாம். டக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. லைக் மேட்ச்சில் தான் நிறைய டைம் சேவ் ஆகும். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கரெக்ட் ஆப்ஷன் will be ஆப்ஷன் A. ஓகே. The most abundant protein in animal world is கேட்டிருக்காங்க. மோஸ்ட் abundant animal world வந்து it will be rubisco, collagen, elastin, albumin. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ருபிஸ்கோ வந்து the most abundant protein in whole biosphere. ருபிஸ்கோ. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமல் வேர்ல்டில் கேட்டிருக்காங்க. இன் அனிமல் வேர்ல்டு the most abundant protein வந்து கொலாஜன். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹோல் பயோஸ்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் abundant protein வந்து ருபிஸ்கோ, ருபுலியோஸ் பிஸ்பாஸ்பேட்
கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இப்போ வந்து ஹோல் அந்த அனிமல் வேர்ல்டில் கேட்டிருக்காங்க. அனிமல் வேர்ல்டில் த மோஸ்ட் அப்டன்ட் ப்ரோட்டீன் கொலாஜன். ஓகே, மேட்ச் ஃபாலோயிங் அகைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொலாஜின். கொலாஜின் இஸ் கொலாஜின் வந்து ஹார்மோன் என்சைம் இல்லை. கொலாஜின் இஸ் இன்டர்செல்லுலர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ட்ரிப்சின். ட்ரிப்சின் பெப்சின் ஜிஐ என்சைம்ஸ் இல்லையா, கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் நம்மளுக்கு தெரியும். இன்சுலின். இன்சுலின் இஸ் அன் ஹார்மோன். இன்சுலின் ஹார்மோன் pancreas. then receptor. சென்சரி ரிசெப்ஷன். ரிசெப்டர் என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் ரிசீவ்ஸ் சம் இன்புட்ஸ் இல்லையா. சென்சரி ரிசெப்ஷன் பேர்ல இருக்கு பாருங்க. சென்சரி ஸ்மெல் டேஸ்ட் ஹார்மோன்ஸுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெசெப்டார் தேவை பைண்ட் ஆகிறதுக்காக. D5. குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 4 GLUT4னு சொல்லுவோம். இட் இஸ் எனேபிள் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இட் செல். பேர்ல இருக்கு GLUT4னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் குளுக்கோஸ். ஆன்டிபாடி. ஆன்டிபாடி இம்யூனிட்டி ஃபைட்ஸ் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ். இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ண ப்ரொடெக்ஷன் வில் பி எஃப். கொலாஜின் A6. இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்துருச்சு. அதனால டக்குன்னு எல்லாத்தையும் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. B2C1 டக்குன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக. இதில் பார்த்தீங்கன்னா மேட்சில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் செகண்டரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா இட்ஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் இது ரெண்டும் தான் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பெடிசன் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அது ஸோ இது ரெண்டும் தான் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹெலிக்ஸ் இஸ் பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஹெலிக்ஸ் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர். இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். இன் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி லெஃப்ட்-handed ஹெலிசஸ் ஆர் அப்சர்வ்ட். right-handed helices are observed. Okay. In protein, right-handed helices are observed. See, protein அந்த alpha helix it is right-handed helix வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் should be correct option. Option C. Next question. Which of the following is correct about human hemoglobin? Okay, human hemoglobin is வந்து எப்போ ஆக்டிவ் இருக்கும், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆக்டிவாக இருக்கும். மேட் அப் ஆஃப் 2 alpha. This made up of a minute. It is made up of 2 alpha and 2 beta subunit. ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. உங்கள் என்சிஆர்டி புக்லேயே அழகான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 ஆல்ஃபா 2 பீட்டா சப்யூனிட்டாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். present in RBC. Hemoglobin present in RBC. இல்லையா, pigment present in RBC. Used to carry oxygen and CO2. This is correct option. Everything செஞ்சிடல. ஹீமோக்ளோபின்ல தான் ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபின் கார்பன் ஹீமோக்ளோபினா இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தீஸ். ஐடென்டிஃபை த நியூக்ளியோசைட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். நியூக்ளியோசைடு கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியோசைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்பேட் இருக்காது. சுகர் நியூக்ளியோடைட்க்கு நியூக்ளியோசைட்க்கு சொல்லிடுறேன். நியூக்ளியோசைடில் பேசிக்கலி ஒரு நியூக்ளியோடைட் இஸ் மேட் ஆஃப் என்னென்ன, ஒரு சுகர், இட் இஸ் ரைபோஸ், அண்ட் தென் ஒரு நைட்ரஜன் பேஸ், அது ஒரு பாஸ்பேட் குரூப். இதுதான் ஒரு பேசிக்கலி நியூக்ளியோசைடில் சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ் இது மட்டும் தான் இருக்கும். அதே நம்மளுக்கு நியூக்ளியோடைடில் சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ் N4 நைட்ரஜன் ப்ளஸ் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். நியூக்ளியோடைடில் சுகர், நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட் குரூப். டிஃப்ரென்ஸ் என்னன்னா நியூக்ளியோடைடில் பாஸ்பேட் இருக்கும், நியூக்ளியோசைடில் பாஸ்பேட் குரூப் இருக்காது. அதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் அடினோசின் அயனின்ற உங்களுக்கு ஆசிட், நியூக்ளியோடைட் ஒரு ஆசிடாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடினோசின் யூரிடின்
ANC. Okay. Sorry, okay. ANC. Yeah. Adenosine, uridine, thymidine, cytidine இந்த மாதிரி அயனி முடியுது எல்லாமே உங்களுக்கு நியூக்ளியர் சைடில் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் நியூக்ளியோடைட்ஸ்லாம் யூரிலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் எப்படி வரும், பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு. ஸோ அடினோசின் அண்ட் யூரிடின் ஆப்ஷன் பி. The linkage represented by arrow is ஆக்சுவலி இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது தான். பிட்வீன் டூ டிஎன்ஏ மாலிகுல் தான் இது, ஓகேவா. டிஎன்ஏ மாலிகுல்ல இட் இஸ் பவுண்ட் பை நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பவுண்ட் பை பாஸ்போடைஸ்டர் linkage, phosphodiester. So phosphodiester linkage. Okay, phosphodiester linkage. இதுதான் phosphodiester linkage. பெப்டைட் லிங்கேஜ் இல்லை, இது அமினோ, இது ஒரு ப்ரோட்டீன், இட் இஸ் டிஎன்ஏ. பெப்டைட் லிங்கேஜ் வராது. கிளைகோசிடிக் லிங்கேஜ் இது பாலிசாக்கரைடு இல்லை. என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் எல்லாம் உங்களுக்கு இதில் வராது. பாஸ்போடைஸ்டர் லிங்கேஜ் கரெக்டாக. Select the incorrect statement from the following. Nitrogen bases have heterocyclic rings. கண்டிப்பாக heterocyclic rings இருக்கும். இங்கே பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு, heterocyclic rings இருக்கும். This is a correct statement. In most of the organisms, the DNA is genetic material. Yeah, DNA is the stable genetic material. Mostly DNA is genetic material இருக்கும். RNA is not stable. Yeah. Adrenalic acid is a nucleoside. அதான் மேலே பார்த்தோம். நியூக்ளியோசைடில் இட்ஸ் நியூக்ளியோடைட். The rise per base pair in BDNA is 3.4 ஆம்ஸ்ட்ராங். இந்த ஒரு ஒரு லைக் ஒரு ஸ்டெப்லேயே நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு டேர்னில் உனக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். உனக்கு டைரக்ட் பெனிஃபிட் லைன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். Adrenalic acid is not a nucleoside. It is a nucleotide. நியூக்ளியோசைட்னா அடினோசின் நீங்கள் தான் நியூக்ளியோசைடு. கரெக்ட் ஆப்ஷன் will be C. There are dash hydrogen bond between A and T and dash hydrogen bond between G and C. அட்ரினைன் டைமிங்க்கும் கார்னின் சரி எத்தனை பாண்ட் இருக்கிறாங்க, இது நீங்கள் மறக்கவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடி டபுள் பாண்ட், ஜிசி ட்ரிபிள் பாண்ட், அவ்வளோதான், ஓகேவா. அட்ரினைனுக்கும் டைமைனுக்கும் 2 பாண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்னு வருது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், ஓகேவா. ஏடினா 2 பாண்ட்ஸு, ஜிசினா 3 பாண்ட்ஸ், ஓகேவா. அட்ரினைன் டைமைன் 2 பாண்டு, ஜிசி ஃபர்ஸ்ட் 2 3 அட்ரினைன் டைமைன் குவானின் சைட்டோசின், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அட்ரினைன் டைமைன் 2 and 3. Correct option will be option C. Okay. Again ஒரு மேட்ச் காலம் கொஷின். இது இம்பார்ட்டன்ட். ஒரு டேபிள் இருக்குது, இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, அது அந்த டேபிளில் படித்தாலே இது ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. பிக்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெரட்டனாய்ட்ஸ், ஆந்தோசைனின். நம்ம கெரட்டனாய்ட்ஸ்லாம் நம்ம இதில் பார்த்துருப்போம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி ஹையர் பிளான்ஸில், ரெஸ்பிரேட்டரி ஹையர் பிளான்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸில், அதில் இந்த கெரோட்டின் பிக்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த புரோட்டன்ஸ் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் தான். டெர்பினாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த பேர்லேயே டெர்பின்ஸ் இருக்கும். மோனோடெர்பின்ஸ், டைடெர்பின்ஸ், டெர்பினாய்ட்ஸ் பேர்லேயே இருக்கு பாருங்க. ஓகே. ஆல்கலாய்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆல்கலாய்ட்ஸ் இந்த பிளான்ட் பேஸ்ட் வரது ஆல்கலாய்ட்ஸ் சொல்லுவோம். ஆல்கலாய்ட்ஸ் ட்ரக்ஸ்ல நம்ம நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. இது கொடுத்துருக்கிறது மார்ஃபைன், கொடைன், கொக்கைன் எல்லாமே இந்த ஒப்பியோய்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆல்கலாய்ட்ஸ். இந்த மார்ஃபைன், கொடைன் ரெண்டுமே ஆல்கலாய்ட்ஸ் தான். லெக்டின்ஸ் லெக்டின்ஸ் வந்து நம்மளுக்கு டேபிளில் இந்த கொன்கனா வேலின் ஏ, this will be lectins actually. டாக்ஸின்ஸ் இந்த ஆப்ரின் ரைசின் டாக்ஸின். ட்ரக்ஸ் பேர்ல வின்பிளாஸ்டின், கொக்யூரமின். மோஸ்ட் ட்ரக்ஸ் வந்து இந்த வின்பிளாஸ்டின், கொக்யூரமின் as per table. லெக்டின்ஸ் பிடி இந்த டேபிள் வந்து ஒரு வாட்டி சும்மா அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். மோஸ்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேபிள் வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, அப்படி ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். பிக்மெண்ட்ஸ் will be A4 பாருங்க. நம்ம ஒரு வாட்டி இதில் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிற மாதிரி இருக்குது. மேத்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். Next question. Select the incorrect statement from the following. Okay. Acetic acid becoming cholesterol is an example of biosynthetic anabolic pathway. Yeah, this is the correct statement.
Glucose becoming lactic acid in our skeletal muscles is an example of degradation catabolic pathway. Glucose breaks down to form give lactic acid. This is a catabolic pathway, yeah. And it gives energy also catabolic pathway. The flow of metabolites from metabolic pathway does not have a definite written direction. Metabolic pathway it will have definite written direction இருக்கும் metabolic pathway. Anabolic pathway is anabolic pathway requires energy, whereas catabolic pathway release energy. Anabolicனா synthesis ஒரு ஃபார்ம் ஆகுது, அதுக்கு எனர்ஜி தேவை. Catabolic pathwayனா பிரேக் ஆகுது, உடஞ்சி வெளியே வருது, வெளியே இருந்து it releases energy. So it is a correct statement. The correct option will be C. Yeah, C. There are some nucleic acids that behaves like enzymes and are called DNAs. DNAs is an enzyme but not nucleic acid. RNAs are enzymes. DNAs breaks DNA, RNAs breaks RNA. Endonuclease it is an enzyme. It is not RNA. Ribozyme. Okay, ribozyme is they are RNAs. Ribosome or RNA, but it behaves like enzymes. Ribozymes. So ribozymes it's an RNA which behaves like enzymes. Correct option will be option D. Next question. Select the correct statement from the following. Inorganic catalysts work efficiently at high temperature and high pressure, while enzymes get damaged at high temperature. Yes. Because inorganic catalyst mostly efficient work பண்ணும், metals வந்து பார்த்தீங்கன்னா at high temperature work பண்ணும். ஆனால் நம்ம இப்போ enzymes இருக்குல்ல, enzymes it is just proteins. Proteins will get denaturate ஆகும் high temperature. Enzymes high temperature denaturate. It's lost its biological activity, lost work high temperature. Ribozymes are nucleic acids behave like enzyme. Yeah. இது இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் above கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா, this is the first question. Thermophilic organisms living in hot wells and sulfur springs have enzymes that are stable and retain their catalytic power even at high temperatures. சில என்சைம்ஸ்லாம் இருக்கு, சில ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு தெர்மோலபைல். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பயோடெக் வந்து டாக் பாலிமரேஸ் இருக்கு இல்லைங்களா, டாக் பாலிமரேஸ் அப்டைன் ஃப்ரம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இட் கேன் சஸ்டைன், அதாவது வந்து ஹை டெம்பரேச்சர்லையும் அதால் சஸ்டைன் பண்ண முடியும், அது சில ஆர்கனிசம்ஸில் எடுத்தால் மட்டும்தான். ஓகேவா, திஸ் வில் பி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Correct option will be all of these, option D. Fill in the blanks in the below statements. A multi-step chemical reaction, when each of the step is catalyzed by the same enzyme complex, or different enzyme complex is called dash pathway. Which pathway? It is like a metabolic pathway. Metabolic pathway ஒரு multi-step chemical reaction இருக்கு, ஒரு ஸ்டெப்பும் சேம் enzyme different enzyme இருக்கலாம். It's a metabolic pathway. Metabolic pathway. In our skeletal muscles, under anaerobic conditions, lactic acid. Aerobic condition இருந்தால் aerobic pathway போய் it will give rise to pyruvate. Anaerobic condition இருந்தால் it gives lactic acid. Lactic acid is formed. In yeast during fermentation, the glycolytic pathway leads to production of ethanol. Yeast gives ethanol இல்லைங்களா, அதுவே fermentation ethanol கொடுக்கும். Correct option will be metabolic pathway, lactic acid, ethanol. Metabolic pathway, lactic acid, ethanol. Correct option will be option D. Okay. Correct option, option D. Okay, next question. Which one of the following statements about enzymes is true? Enzyme பத்தி எது ட்ரூன்னு கேட்குறாங்க. Enzymes are proteins whose three-dimensional shape is key to their functions. Okay, wait, we come back and then yeah, okay. Enzymes speed up reactions
பை லோவரிங் their activation எனர்ஜி. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்சைம்ஸ்க்கு TDD ஷேப் கண்டிப்பா அதோட அந்த ஷேப் யூஸ் பண்ணா அதில ஒர்க் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன்னா இட் இஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த எஃபெக்ட். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் பண்ணா தான் அத அந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் அந்த என்சைமால ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் லைக் வில் கெட் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து குறைச்சா கொஞ்சம் எனர்ஜி இன்புட்னால ஈஸியா அந்த ரியாக்ஷன் வில் கெட் கம்ப்ளீட்டட் இல்லையா? இட் லோவர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ரெஸ்பெக்ட். என்சைம்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன். ஒரு ஈச் ஹைலி என்சைம் இந்த ரியாக்ஷனுக்கு இந்த என்சைம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இந்த கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லைக் ரிடக்ஷனுக்கு ரிடக்டேஸ், ஆக்சிடேஸ், இந்த மாதிரி ஹைட்ரோஜனுக்கு ஹைட்ரோலேசஸ் நிறைய இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். என்சைம் ஆக்டிவிட்டி இஸ் அஃபெக்டட் பை தி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச். கண்டிப்பா ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஒரு ஆப்டிமம் பிஹெச் ஒரு என்சைம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லயும் குறிப்பிட்ட பிஹெச்லயும் தான் ஒரு ஃபிஷன் நல்ல ஒரு ஒர்க் இருக்கும். அதுக்கு மேலேயும் சரி அது கீழேயும் சரி என்சைம் ஒர்க் ஆகாது. It will get affected. So correct option will be all of these, option D. Next question. The catalytic cycle of an enzyme action can be described in the following steps. Arrange them in sequence accordingly. எப்படி என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் பைண்ட் பண்ணி எப்படி அதை வந்து ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆர்டராக கேட்குறாங்க. நம்ம பார்ப்போம். The binding of substrate induces enzyme to alter its shape, fitting more tightly. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. The substrate binds to active site of enzyme. Okay, this may be steps எல்லாம் படிச்சிடலாம். The enzyme releases the products of the reaction. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். The active site of enzyme now in close proximity substrate breaks down. இது வந்து ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரேட் என்சைம் கூட பைண்ட் ஆகணும் இல்லையா? என்சைம் சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? அதுதான் இங்கே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Substrate binds to the active site of the enzyme, fitting into active site. This இந்த இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆகிட்ட அப்புறமா நம்மளுக்கு வந்து the active site of enzyme now in close proximity of substrate breaks the chemical bonds break பண்ணி நியூ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கடுத்து என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப். ஆக்சுவலி த பைண்டிங் சாரி the binding of substrate is enzymes alter 77. Okay, sorry. Small change actually. அதான் ஒன்றும் இல்லை. இது வந்து அதுக்கு முன்னாடி இப்போ என்சைம் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆயிடுச்சு. என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆகணும்னே இப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டாக பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த பைண்டிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்டியூசஸ் என்சைம் டு ஆல்டர் ஷேப். அந்த என்சைமோட ஷேப் ஆல்டர் பண்ணி இன்னும் நல்லா டைட் ஃபிட்டிங் ஆகும். அதுக்கப்புறமா தான் அந்த என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு ஆக்டிவ் சைட் என்சைம் வந்து க்ளோஸ் லைக் கிட்ட வந்தால் தான் அந்த டைட்னஸ் ஆகி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியாக வந்து அந்த கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ணி என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அதுக்கடுத்து ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிடும். Okay. The enzyme releases the products of the reaction and the free enzymes are ready to bind to another molecule of the substrate and run through the catalytic cycle once again. என்சைம் தனியாக வந்துடும், ப்ராடக்ட் தனியாக வந்துடும். ஓகேவா? இதுதான் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு என்சைம் சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆகும். செகண்டு அந்த என்சைம் வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து ரெண்டுமே க்ளோஸாக இருக்குது. அதனால இப்போ இந்த என்சைம் என்ன பண்ணும், சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்றும். கெமிக்கல் பாண்ட்ஸை பிரேக் பண்ணிடும். என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஆனவுடனே இப்போ என்சைம் தனியாக வந்துடும், ப்ராடக்ட் தனியாக வந்துடும். ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்டு. இந்த ரிலீஸ் ஆன என்சைம் திருப்பி இன்னொரு சப்ஸ்ட்ரேட் பைண்டாக இன்னொரு சைக்கிள் இன்னொரு ரியாக்ஷனை கேட்டலிட் பண்ணதுக்கு போயிடும். ப்ராடக்ட் தனியாக அது தனியாக போயிடும். ஓகேவா? கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது 2143 கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. Which one of the graph shows the effect of temperature on enzyme activity? இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என்சைமுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்குது, ஆப்டிமம் பிஹெச் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் அதோட ஆக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். அதுக்கு கீழேயும் சரி அதுக்கு மேலேயும் சரி அதோட ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். அந்த 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 இதுபடி பார்த்தா இங்கே டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்னா நான் எழுதி காட்டுறேன். இப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் என்சைம் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சர் ஏற்ற என்சைம் ஆக்டிவிட்டி ஏறிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அது வந்து அதோட பீக் அட்டன் ஆகிடும் இல்லையா? குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அது வந்து ஒரு டெம்பரேச்சர் அதோட என்சைம் ஆக்டிவிட்டி பீக்காக இருக்கும்.
அந்த டெம்பரேச்சர்ல மட்டும் தான் ஆக்டிவ் பீக்கா இருக்கும். அது கீழே இன்னும் நீ டெம்பரேச்சர் ஏத்திக்கிட்டே இருந்தீன்னா, அதோட ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். இப்படி. ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சர் இந்த பாயிண்ட்ல தான் அது ஆக்டிவ் ஹையா இருக்கும். அதுக்கு கீழேயும் சரி, அதுக்கு மேலேயும் சரி, என்சைம் ஆக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் சி. இதுதான் இந்த பீக் டெம்பரேச்சர் இது ஆக்டிவிட்டி என்சைம் அதிகமா இருக்கும். Enzymes which catalyze oxidoreduction between two substrates belong to the class fairly oxidoreduction. Oxidoreductase அவ்வளோதான். ஓகே. ஆக்சிடோரெடுக்டேஸ் அந்த பேர்ல டிரான்ஸ்பிரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஹைட்ரேஷனா ஹைட்ரேஷன் பண்ணும். லிகேஸ்னா ஜாயினிங் ஆஃப் டூ சப்ஸ்டேட்ஸ். ஆக்சிடோரெடுக்ஷன்னா ஆக்சிடோரெடுக்டேஸ். When apoenzyme is separated from its metal component is nothing but it's a coenzyme, it's a cofactor இல்லையா? அந்த increase the enzyme activity. அதை நம்ம பிரிச்சிட்டோம்னா the separated from the company, the activity will decrease. கண்டிப்பா அதோட activity decrease ஆகும் இல்லையா? It will decrease. Third option will be option C. Zinc is an activator of which enzyme? Direct NCERT வந்து இந்த இதுலயும் படிப்போம். நம்ம என்ன சாப்டர் அது? பிரீத்திங் எக்ஸ்டென்ஷன் சாப்டர்லயும் நம்ம இந்த ஜிங்க் பத்தி படிப்போம். ஜிங்க் இஸ் an activator of carbonic anhydrase. ஸோ இந்த கார்பனிக் anhydrase இந்த மெட்டல் இது கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா? bicarbonate plus S plus will give H2CO3. இதுவும் கார்பனிக் anhydrase தான். இந்த இடத்துல ஜிங்க் இருக்கும். இல்ல H2CO3 gives to water plus CO2. இதுவும் கார்பனிக் anhydrase தான். It's just like a reversible reaction actually. ஓகேவா? கார்பனிக் anhydrase zinc, கார்பனிக் anhydrase zinc இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் கூடாது. ஓகே. which of the following statement is correct? catalytic activity. Okay. catalytic activity is lost when the cofactor is removed from the enzyme. ஆமா, கோஃபேக்டர் தான் அது வந்து அதோட சில என்சைமுக்கு தேவைப்படும். கோஃபேக்டர் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கும். ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது இல்லைங்களா? ஓகே. கோஎன்சைம் கரெக்ட்னு கேட்குறாங்க. இது கரெக்டாக கோஎன்சைம் நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் NAD அண்ட் NADP கண்டெய்ன்ஸ் வந்து நயாசின். பேர்லேயே நயாசின் இருக்கும். இட் ஹேவ் நயாசின். NN NN அமைச்சுக்கோங்க. NN நயாசின் இருக்குன்னு அமைச்சுக்கோங்க. பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் ஹேவ் அ ஹைரார்கி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இட்ஸ் பிரைமரி செகண்டரி குவாட்டர்னரி கண்டிப்பாக இருக்கும். ஓகே. Enzymes lower the activation energy of reaction and enhance greatly rate of reaction. Activation கம்மியாச்சு rate of reaction ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். Nucleic acids carry hereditary information and are passed on from the nucleic acid carry hereditary information. This will be correct option. So correct option is all of these. Next question. Most organic substances are negatively charged. Example acetic acid. What others are positively charged? Ammonium ion. Acetic acid negative, ammonium ion positive. Yeah. Acetic acid negative இருக்கும். ammonium ion positive இருக்கும். ஒரு negative தான் positive தான் இருக்கும். Some amino acids under certain conditions would have positive charge இருக்கும், negative charge இருக்கும். இது same molecule. அந்த அமினோ ஆசிட் that form is called zwitterionic form. இங்க வந்து see ரெண்டுமே தான் பாசிட்டிவும் இருக்காது, நெகட்டிவும் இருக்காது. நியூட்ரல் ஃபார்ம்ல எந்த சார்ஜுமே இருக்காது. இவங்க ரெண்டு சார்ஜுமே இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ தஸ் வில் கரெக்ட் ஆப்ஷன் வில் பி zwitterionic form. இந்த zwitterionic ஃபார்ம்னா அந்த அமினோ ஆசிட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஓகேவா? ஒரு அமினோ ஆசிட் நம்ம zwitterionic ஃபார்ம்ல வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு டிப்பிக்கல் அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சரு. zwitterionic ஃபார்ம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து CO மைனஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. இதுதான் zwitterionic ஃபார்ம். ரெண்டு சார்ஜுமே இருக்கும் அதில். Proteins perform many physiological functions. For example, some functions enzyme இருக்கும். Some one of the following is additional function of proteins.
சரி. புரோட்டீன்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த பாடி ரிப்பேர், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸு, சில எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க எதுவும் வேற என்னென்ன இதெல்லாம் பண்ணுங்கிறேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. பிக்மெண்ட்ஸ் கிடையாது. பிக்மெண்ட்ஸ் மேக்கிங் காலிஃப்ளவர்ஸ் பிக்மெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி இருக்காது. பட் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து proteins some act as hormone. Insulin is a protein hormone. Insulin example. Okay. Enzyme catalysts differ from inorganic catalysts in which way? இன்ஆர்கானிக்ல என்சைம் என்னது டிஃபரன்ஸ் இருக்கு கேட்டலிஸ்ட்ல பண்றதுலன்னு கேட்டிருக்காங்க. என்சைம் கேட்டலிஸ்ட் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் லெஸர் இன் வெயிட் கம்பேரிசன் தட் ஆஃப் ஆர்டினரி. இது கிடையாது. போத் பிஎஸ்சி படிச்சுக்கலாம். இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் கேன் ஒர்க் எஃபிஷியன்ட்லி ஹை ப்ரெஷர் பட் என்சைம் கேட்டலிஸ்ட் கேனாட். இது கிடையாது. இந்த எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் கேன் ஒர்க் எஃபிஷியன்ட்லி ஹை டெம்பரேச்சர் பட் என்சைம் கேட்டலிஸ்ட் கேனாட். அதுதான் இன்னும் ஹை டெம்பரேச்சர் ஒர்க் பண்ணோம். என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஹை டெம்பரேச்சர் ஒர்க் பண்ணாது. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்சிங் பாயிண்ட் வந்து இதுதான் கரெக்ட். இந்த எக்ஸப்ட் ஃபியூ என்சைம்ஸ்னா தெர்மோஃபிலிக் என்சைம்ஸ் வந்து இட் கேன் ஒர்க் இன் ஹை டெம்பரேச்சர். யா select the option which is not correct with respect to enzyme action. Enzyme action not correct ன்னு கேட்டுருக்காங்க. Substrate binds with enzyme at its active site. இது வந்து கரெக்ட். Addition of succinate does not reverse the inhibition of succinate malonate. Actually it will reverse. Competitive inhibitionல malonate inhibits succinate dehydrogenase competitively. ஸோ நீ சக்சினேட் லெவல் சப்ஸ்ட்ரேட் லெவலை வந்து நீ அதிகப்படுத்தினீங்கன்னா உனக்கு வந்து அது அந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை ரிவர்ஸ் பண்ணலாம். A non-competitive inhibitor binds the enzyme the site distinct from that which binds the substrate. அதாவது ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்டான சைட்டில் பைண்ட் பண்ணுறது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் அப்படின்றாங்க. malonate is a competitive inhibitor. Okay, this is okay. Malonate is a competitive inhibitor of succinate dehydrogenase. This is the first statement. If a non-competitive inhibitor binds the enzyme at the site distinct from that which binds substrate. Yeah, இதுவும் கரெக்ட் தான். This is the wrong option. Sorry, நான் not correct நினைச்சிட்டேன். Yeah, actually the addition of succinate does not reverse விட்டுருவாங்க. Actually it reverse பண்ணும். காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்ல நம்ம சப்ஸ்ட்ரேட் லெவலில் ஏற்றிட்டோம்னா இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் கெட் ரிவர்ஸ்டு. ஓகேவா? இந்த சி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். ஒரு என்சைம் இருக்குன்னா இது ஆக்டிவ் சைட்டு, இங்கே ஒரு இன்னொரு சைட் இருக்கும். இந்த இந்த இதில் பைண்ட் பண்ணாமல் அந்த இன்ஹிபிட்டர் போயிட்டு இந்த இதில் பைண்ட் பண்ணுது. அதாவது டிஸ்டிங் ஃப்ரம் தி ஆக்டிவ் சைட், அதுதான் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். அது அல்லோஸ்டெரிக் இன்ஹிபிஷன் சொல்லுவோம். நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் cannot be reversed. நம்ம அதே நம்ம பிகாஸ் சைட்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா, அதனால நம்ம அதே அந்த சப்ஸ்ட்ரேட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணால் நான் காம்படிட்டிவ்ல ரிவர்ஸ் பண்ண முடியாது. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ரிவர்ஸ் பண்ணலாம். Which of the following statement is correct with reference to enzymes? Okay, reference to அப்போஎன்சைம் ஹோலோஎன்சைம் ப்ளஸ் கோஎன்சைம் கிடையாது. அப்போஎன்சைம் கூட கோஎன்சைம் பைண்ட் ஆகுது. ஸோ இது கிடையாது. ஹோலோஎன்சைம் equal to அப்போஎன்சைம் கோஎன்சைம். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போஎன்சைம் கூட கோஎன்சைம் பைண்ட் ஆனா இட் இஸ் கால்ட் ஹோலோஎன்சைம். கோஎன்சைம் அப்போஎன்சைம் மட்டும் கிடையாது. ஹோலோஎன்சைம் இஸ் கோஎன்சைம் இஸ் கோஃபேக்டர். No. Correct option will be option B. Appoenzyme plus coenzyme gives haloenzyme. The R group in protease amino acid makes them different. Name the amino acid series correctly. இந்த R group இருக்குல்ல நம்ம அதுதான் அதில் என்ன இருக்கோ அதுதான் amino acid நம்ம நேம் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CH3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெச்லேருந்து வருவோம். ஹெச்ல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஓகே ஹெச் இருந்தால் உங்களுக்கு வந்து கிளைசின். ஆக்சுவலி இந்த OH இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து செரின். இந்த OH இருந்தால் நமக்கு செரின் தான். ஹெச் இருந்தால் கிளைசின். அதே மித்தைல் குரூப்பாக இருந்தால் நமக்கு அலனின் கிளைசின் செரின். ஓகேவா? இந்த ஆர் குரூப் இருக்குங்களா, ஆரில் வந்து ஹெச் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளைசின் குளுக்கோஸ் அந்த ஒரு ப்ரைமரி திங் ஹெச் இருந்தால் கிளைசின். அதே இது வந்து நம்மளுக்கு மித்தைல் குரூப் இருந்தால் அலனைன். இந்த H2OH குரூப் இருந்ததுன்னா செரின். கரெக்ட் ஆப்ஷன் will be option 2. Option B. Arachidonic acid and palmitic acid have dash and dash carbon atoms including carboxylic carbon. ஓகே, இது வந்து டைரக்ட் டென்சைட் தான் நம்ம மக்கு பண்ணி தான் ஆகணும். இதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும்.
20, 16. Carbon 20, polymer 16. Option A. Choose the correct option. Pigments அந்த டேபிள் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட்னஸ் அந்த சயின்ஸ் எஸ் கரெக்ட் கரோட்டின் பிக்மெண்ட் சில்வர் ஆப்ஷன் அதை ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம் ஆல்கலாய்ட்ஸ் மோனோடெர்பின்ஸ் டெர்பினாய்ட்ஸில் வரும் இஸ் ராங் ஆப்ஷன் டாக்ஸின்ஸ் மார்ஃபைன் இஸ் அன் ஆல்கலாய்ட் polymeric substances rise as a drug. So correct option will be option A. In a protein structure, the first amino acid and the last amino acid respectively called as N first amino acid, last amino acid NC. அவ்வளோதான் ஓகேங்களா N C first last N terminal C terminal first and last NC NC okay N terminal correct option will be option A. In the given give the names for structured proteins shown in the figures below. Okay. NC நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்குது ஸ்ட்ரெயிட் செயின் சீக்வன்ஸ் அமினோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஸோ ஏ வந்து பிரைமரி பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில யூனிட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு 2-3 யூனிட் கம்பைன் ஆகிறதுல ஸோ பி மோர் சப் யூனிட்ஸ் மேடப்பாக இருக்கிறது quaternary structure. Yeah. This is nothing but C is a globular form tertiary. This is alpha helix secondary. So 1 4 3 2 1 4 3 2 1 option C. The globular pattern 3 the globular pattern of structure. One of the following is almost not found in living organisms. Almost not found. See, நம்ம உடம்புல மெக்னீஷியம் இருக்கு சல்ஃபர் இருக்கு கால்சியம் இருக்கு சிலிக்கான் சிலிக்கான் நம்ம உடம்புல வந்தாலே சிலிக்கான் சிலிகோசிஸ் இட்ஸ் டாக்ஸிக் மெட்டீரியல் டு லிவிங் ஆர்கனிசம் இல்லையா அதனால உடம்புல இருக்காது மோஸ்ட்லி இன்னொன்று சிலிக்கான் வந்து abundantly found in the earth's crust சிலிக்கான் நிறையவே இருக்கு இந்த சாண்ட் இருக்குல்ல சிலிக்கான் ஸோ ஆல்மோஸ்ட் நாட் ஃபவுண்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் ஏ சிலிக்கான் சிலிக்கான் நம்ம உடம்பு இருக்காது which of the two groups of the following formula involved in peptide bond between different amino acids ஒரு இன்னொரு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான லைக் ஒரு பெப்டைட் செயினில் அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணணும் இல்லையா அந்த பாலிபெப்டைட் செயினில் பெப்டைட் பாண்ட் ஃபார்மிங்க்கு இந்த நாளில் எந்த இது வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க லைக் அது என்னன்னா ரெண்டேரன் ஃபங்க்ஷனல் குரூப் தான் அமைனும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் இது வந்து இந்த இடத்துல இப்படி செயின் இது பண்ணிட்டு போய் அப்படியே இட் வில் கோ ஒரு மாதிரி இட் வில் லூஸ் வாட்டர் பக்கத்தில் இருக்கிற லைக் COOH ஹெச்சும் NH2 இட் வில் லூஸ் ஒன் வாட்டர் மாலிக்யூல் ஒரு H2O எப்படி ஃபார்ம் ஆகும்னா COO it will get bonded to NH இப்படி செயின் போயிட்டே இருக்கும் அப்படி புரியுதா this is the peptide bond இதுதான் peptide bond so it is between 1 and 3 erase பண்ணி காட்டுறேன் 1 and 3 option B again the correct terms about amino acids நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த இது வந்து ஆர் குரூப் வந்து இங்கே இருக்க பாருங்க இது ரெண்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது ஆர் குரூப் மித்தைல் இருக்கு மித்தைல் இருந்தால் அலனைன் ஹெச் இருந்தால் கிளைசின் CH2 வந்து செரின் இப்போ அந்த இது வந்து அலனைன் கிளைசின் செரின் ஆப்ஷன் பி தி quaternary structure of protein consists of 4 subunits is the primary name enzyme quaternary 4 subunits quaternary இல்ல 2-3 subunits quaternary இருக்கலாம் அது தப்பு is unrelated to the function of protein no it is related to the function of protein so structure எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் போத் என்பி கிடையாது டிபெண்ட்ஸ் ஆன் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சப்யூனிட்ஸ் அந்த சப்யூனிட்ஸ் பிரைமரி ஸ்ட்ரக்சர் இப்போ 4 இருக்குன்னா இப்போ 4 சப்யூனிட் இருக்கு அது பிரைமரி சப்யூனிட் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு ஒரு குவார்டர் ஸ்ட்ரக்சரும் அது அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா correct option will be option D. Choose the all incorrect statements. இதெல்லாம் incorrect கேட்டிருக்காங்க assembly of protein from amino acids require energy கண்டிப்பா it requires energy peptide formation energy தேவை
when glucose is regulated to lactic acid numbers, எனர்ஜி செப்பரேட்டர், சம் எனர்ஜி செப்பரேட்டர் அந்த anaerobic லெவலுக்கு அதான். ஏன்னா லாக்டிக் ஆசிட் பண்ணுவோம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பாண்ட் எனர்ஜி is placed for biosynthesis, osmotic and mechanical work that we perform. Yeah, work எல்லாத்துக்குமே to be utilized. Majority of metabolic reactions can occur in isolation. Okay, incorrect statements வந்து நன்றி. Actually, this is false. There are many examples of uncatalyzed metabolic reactions. இதுவும் ஃபால்ஸ். மூணுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் கரெக்டு, டூவும் கரெக்டு, த்ரீயும் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இப்போ 3 கரெக்டாக இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு வந்து 1, 2, 3 பார்க்கவே கூடாது. ஆல் வராது, நன் வராது. 1, 2, 3 3மே இதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு 4, 5 இவங்க வந்து ஆப்ஷன் 4, 5 நீங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நான் படிக்கவே வைக்க எனக்கு என்னென்னு கன்ஃபார்மாக தெரியாதுன்னா நீங்கள் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் ஈஸி ஆப்ஷன்ஸை. இப்போ இந்த மாதிரி தான். இப்போ வந்து இதில் ஏ எலிமினேட்டட், பி எலிமினேட்டட், டியும் போயிடுச்சு. மிஸ்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் சி, தட் ஷுட் பி கரெக்ட். இல்லையா? that should be correct, that will be correct actually mostly. Okay, option C. Acetic acid can form cholesterol. It can form cholesterol. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். anabolic pathways end organic while catabolic pathways exorganic. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எண்ட் ஆர்கானிக் அப்படின்னா end organic is non-spontaneous. அதுக்கு வந்து எனர்ஜி தேவை. எனர்ஜி அந்த ரியாக்ஷனுக்கு எனர்ஜி தேவை. இப்போ அதே நம்ம எக்ஸ் ஆர்கானிக் பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஆக்சுவலி இது வந்து ரிலீஸ் எனர்ஜி. எண்ட் ஆர்கானிக் இட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். அந்த இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி, இட் டேக்ஸ் எனர்ஜி. அது எக்ஸ் ஆர்கானிக், எக்ஸ்னா இட் இஸ் வெளியே போகுது, எக்ஸ்னா லிவிங். இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ், இட் ரிலீஸ் எனர்ஜி. ஸோ மீன்ஸ் யூ கேன் அனபாலிக் பாத்வேஸ் எண்ட் ஆர்கானிக். அனபாலிக் பாத்வேங்கிறது ஒரு சிந்தசைஸ் பண்ணுறது. இட் நீட்ஸ் எனர்ஜி இல்லையா? ஸோ கரெக்ட். கடவுள் பாத்வே எக்ஸ்ட்ரா ஆர்கானிக், இட் ரிலீஸ். கடவுள் பாத்வே பிரேக் ஆகி இட் ரிலீஸ் எனர்ஜி. இது கரெக்ட் ஆப்ஷன். ஆல் பயோமாலிகுல்ஸ் ஹாவ் அ டேர்ன் ஓவர். ஒரு மாதிரி இது கன்சிடர் பீங் சேஞ்ச் சம்மந்த ஒரு பயோமாலிகுலர் மாறிட்டே தான் இருக்கும், ஒரு டேர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கும், ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்மில். ஃப்ளோ ஆஃப் மெட்டபாலைட்ஸ் த்ரூ மெட்டபாலிக் பாத்வே as a definitive rate and direction. Yeah, it has a definitive rate and direction. So all statements are correct. Option A. Which one is correct? 4 statement இது கரெக்ட் கேட்டிருக்காங்க. Inorganic catalysts work efficiently at high temperature and high pressure, while enzymes get damaged. அதே சொன்னதான். Enzymes are proteins, they get denatured at high temperatures, but inorganic catalysts will work. Thermophilic organisms living in hot wells and sulfur springs have enzymes that are stable within catalytic power. இந்த மாதிரி organisms they will, சில enzymes இருக்கு, அதாவது high temperature it can work. Ribozymes are nucleic acids that have behave like enzymes. Yeah, ribozyme is an RNA but behaves like enzyme. So our correct option will be all of the above, all. Okay, இது நம்ம பார்த்துடலாம். Of the two chemical reaction showing following figure, reaction 1 எந்த reaction 2 என்ன டிஃபரன்ஸ், என்ன டிஃபர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதில் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜினா ஒரு சப்ஸ்டேட்டை ப்ராடக்டாக மாற்றக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த A + B + C மாறுறதுக்கு நம்ம இந்த எனர்ஜி ரீச் பண்ணாதான் இட் வில் கெட் கன்வெர்ட்டட் டு C. ஸோ திஸ் இஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திஸ் இஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரெண்டுத்துல இந்த ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்குது, ரியாக்ஷன் 1 தான் அதிகமாக இருக்குது இல்லையா? ரியாக்ஷன் 1 அதிகமாக இருந்தால் டைம் டேக்கன் எந்ததுக்கு அதிகமாக இருக்கும்? ரியாக்ஷன் 1 அது. இப்போ இவ்வளோ எனர்ஜினா கம்மி டைமில் நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஆனால் இவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது நம்மளுக்கு அதிக டைம் எடுக்கும். ஸோ 1 இஸ் ஸ்லோவர் தேன் ரியாக்ஷன் 2, தட் இஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். வேறு என்ன கேட்டிருக்காங்க? எண்ட் ஆர்கானிக் எக்ஸ் ஆர்கானிக் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் எனர்ஜியோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன? எனர்ஜி இஸ் பீங் ரிலீஸ் இல்லையா? எனர்ஜி வெளியே போனால் தான் எனர்ஜி லெவல் கம்மியாகுது. இனிஷியல் எனர்ஜி இந்த லெவலில் இருக்குது, ஆனால் ஃபைனலாக எனர்ஜி இங்கே வந்திருக்கு. இங்கே எனர்ஜி ஃபைனலி எனர்ஜி ப்ராடக்ட் எனர்ஜி கம்மியாகிருக்கு. இப்போ எனர்ஜி இஸ் பீங் ரிலீஸ்டு. ஸோ இட் இஸ் ஸ்லோவர் அண்ட் எக்ஸ் ஆர்கானிக். எக்ஸ்னா வெளியே, எக்ஸிட். எக்ஸ்னா எனர்ஜி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி.
will be correct answer. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரெண்டு பார்க்கணும் நீங்கள். ஸ்லோவர் ஃபாஸ்டர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எனர்ஜி அதிகமாக இருந்தால் டேக் மோர் டைம், ஸ்லோவர். எனர்ஜி கம்மியாக இருக்கா லெஸ்ஸர் டைம், ஃபாஸ்டர். ரெண்டு ஆர்கானிக் எக்ஸ்டர்னல் இருக்குன்னா எனர்ஜி கெட்டிங் ரெடியூஸ்டு. ஸோ எனர்ஜி பீங் ரிலீஸ் ஆனால் எனர்ஜி கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்கானிக். ஆப்ஷன் டி will be கரெக்ட் ஆன்சர். நான் அதை எழுதி விடுறேன் உங்களுக்கு. மோர் மோர் ஆக்டிவேஷன் எனர்ஜி, மோர் டைம், ஸ்லோவர். அதே லெஸ் less active energy, less time, faster. Inorganicனா energy will be absorbed or taken. External energy is released. அவ்வளவுதான். activation energy னா it is the minimum energy required to convert substrate into product. Okay, it is the difference in the average energy content of substrate, average energy content of the substrate from that of its transition state. And the difference பார்த்தீங்களா, average energy and this transition state. in the difference தான் activation energy. Yeah, is correct. Fails to change reactants into unstable transition state before they enter another products. Unstable transition state na இந்த பீக்ல இருக்கு இல்லையா, இந்த இது இந்த இதுதான் unstable transition state. ஓகேவா, இந்த டிஃபரன்ஸ் தான் activation energy. So this will be correct option. Is the minimum energy required from outside to overcome the energy barrier of the reactant, start a reaction. Yeah, this is correct. Minimum energy. So option D will be correct answer. Which one of the following graphs show the relationship between the rate of an enzymatic activity between substrate and concentration? நம்ம டெம்பரேச்சருக்கும் என்சைம் ஆக்டிவிட்டி டெம்பரேச்சருக்கும் போது இப்போ என்சைம் ஆக்டிவிட்டி வெர்சஸ் சப்ஸ்ட்ரேட்டுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் திஸ் இஸ் என்சைம் ஆக்டிவிட்டி. சப்ஸ்ட்ரேட் லெவல் வந்து நம்ம உடம்புல அப்படியே அபண்டன்ட்டாலாம் இருக்காது. ஒரு மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று இருக்கும். இருக்கிற சப்ஸ்ட்ரேட் இருக்கும். என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகி அப்படியே சப்ஸ்ட்ரேட் இருக்கிற என்சைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் சப்ஸ்ட்ரேட் வந்து தீந்துடும். இட் கெட்ஸ் சேச்சுரேட்டட். அப்போனா எவ்வளோதான் என்சைம்ஸ் ஓகே, எவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த சேச்சுரேஷன் அப்புறமா நீ போட்டாலும் என்சைம் ஆக்டிவிட்டி இருக்காது. கெட் சேச்சுரேட்டட். ஸோ இட் பி கான்ஸ்டன்ட் ஃபேஸ் உங்களுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் போட்டாலும் என்சைம் இது வந்து விட்டு ஏறாது. இட் கெட் சேச்சுரேட்டட். கரெக்ட் ஆப்ஷன் will be option D. Sulfur drugs or sulfonylamides kill bacteria by inhibiting synthesis of folic acid from para-aminobenzoic acid. இது எல்லாமே நீங்கள் மைக்ரோபயாலஜியில் படிப்பீங்க. எம்பிபிஎஸ் வந்தாக்கா ஆக்சுவலி இட் இஸ் மைக்ரோபயாலஜி டாபிக். உங்களுக்கு பயோ ஆன்டிபயோட்டிக்ஸில் வரும். சரி பாருங்க, திஸ் இஸ் தி பேஸ் ஆக்சுவலி. திஸ் டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பாக்டீரியா பேத்தஜன் இஸ் நத்திங். சல்ஃபர் ட்ரக்ஸ் கில் பாக்டீரியா. எப்படி பண்ணுறது, பாக்டீரியாவில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியஸ் ஆசிட் நீ ஒன்ஸ் அந்த ஃபோலிக் ஆசிட் நீ உடச்சிட்டீங்கன்னா பாக்டீரியா ஒன்ஸ் சர்வை, பாக்டீரியா வில் கெட் கில்ட் இல்லையா, நியூக்ளியஸ் டெட்னா செல் வில் கெட் டைட் இல்லையா. அதனால சல்ஃபர் ட்ரக்ஸ் ஆக்ட் பை இட் இன்ஹிபிட்ஸ் ஃபோலிக் ஆசிட் சிந்தேஸ். ஓகேவா, ஃபோலிக் ஆசிட் அந்த என்சைம் வந்து சல்ஃபர் ட்ரக்ஸ் போய் இன்ஹிபிட் பண்ணும். தட் டைப் ஆஃப் இன்ஹிபிஷன் இஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட் பண்ணும். வித் சல்ஃபர் ட்ரக்ஸ் வில் ரிசம்பிள் லைக் தட் ஃபோலிக் ஆசிட் சிந்தேஸ் என்சைம். கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். Macromolecules are formed from macromolecules monomers by condensation. Yes, macromolecules எல்லாமே macromolecules அந்த adjustment of macromolecules தான். There is loss of water molecule for the addition of each macromolecule in synthesis of macromolecules. Yeah, ஒரு வாட்டர் மாலிக்யூல் லாஸ் ஆனால் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். தென் அப்படியே it get connected it get macromolecules. So correct both as A and R true, and this is correct assertion. Option A. The basic elemental composition of living tissues is the form of carbon, hydrogen, oxygen. நான் சொன்ன மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்.
96% living organisms, 96% is carbon, hydrogen, oxygen தான். This is correct. All the organic compounds are derivatives of carbon. Since 90% carbon, hydrogen எல்லாமே கார்பன் தான் ஒரு மாலிகுல் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். எல்லாத்துமே கார்பன் this may composed of carbon இல்லையா? So it explains option A. Trichloroacetic acid is the best organic solvent. Yeah, trichloroacetic acid. Strong acid easily solubilize பண்ணும். It can be used to make acid pool of organic mass. Solubilize பண்ணி அதோட எல்லாத்தையும் solubilize பண்ணி தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் நம்மளுக்கு. It's both are true. Which of the following is a prosthetic group for enzymes? Peroxidase and catalase. Catalase is breakdown of diazine peroxidase to form water oxide. Heme. நம்ம ஜிங்க் வந்து கார்பனிக் அனடைஸ் பார்த்தோம். பெராக்சிடேஸ்க்கு ஹீம் தான் prosthetic group. Option D. Okay. Amino acids that a body can make are called first, and while we get through our diet is called. நம்ம பாடியே மேக் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் நாட் எசென்ஷியல். நாட் எசென்ஷியல் இல்லையா? தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம பாடியை மேக்கிறதுக்கு தேவை. ஸோ நான் பாடியை மேக் பண்ணுறது நாட் எசென்ஷியல். பட் இட் டேக் த்ரூ அவுட் டயட் எசென்ஷியல். நம்ம எசென்ஷியலாக வெளியே பாடி மேக் பண்ணாது, நம்ம வெளில இருந்தால் எடுத்துக்கணும் அப்படின்னா தே ஆர் எசென்ஷியல். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இது ஆப்ஷன் பியில் அது 50% இருக்குது. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. நான் எசென்ஷியல். பாடியிலே மேக் பண்ணுது, நம்மளுக்கு வெளியே எடுக்க தேவையில்லை, நாட் எசென்ஷியல் அப்படின்னா இட் இஸ் நாட் எசென்ஷியல். பாடியில் மேக் பண்ணல, எசென்ஷியலி வெளியே எடுக்கணும்னா இட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஐடென்டிஃபை தி ராங் மேட்ச். Insulin is an hormone, yes. For glucose transporter, transport glucose, correct. Collagen is an intracellular subset. Collagen is not intracellular. Collagen intracellular. Collagen is an intracellular. Okay, intracellular. It is intracellular. It is interconnected between the things. Yes, intra. So this will be wrong option. Immunoglobulin defense against infection. Yes, immunity. Correct option will be option C. Functional hemoglobin module containing 2 alpha and 2 beta chains require which level of protein organization for optimal activity? Optimal activity இருக்குன்னா it requires quaternary structure. Inside diagramல இருப்பாங்க. பண்ணிக்கோங்க. Option D. Plant cell walls are made of. It is made of homopolymer of fructose. Plant cell wall is made of cellulose. Cellulose இதில் ஆப்ஷனில் என்னது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம போதும். Cellulose is an heteropolymer, homopolymer. It is an homopolymer. So ரெண்டுத்தையும் heteropolymer எடுத்துடலாம். And cellulose is a homopolymer of glucose. Fructose இல்ல, glycogen இல்ல, glycogen it is a glucose. Option D. Cellulose homopolymer of beta D glucose. Homopolymer beta D glucose இல்லையா? That option C. The primary structure of protein represents. Primary structure is nothing but a linear sequence of amino acids straightly arranged. N terminus, C terminus, first terminus, last terminus. Okay, linear sequence of amino acids joined with bond is the correct option. 3-dimensional இல்ல. It's a tertiary amino structure. Helical structure of protein secondary structure. RNA solution is second structure தான். Option A. Just a minute. The effect of competitive inhibitor can be reversed by. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம இப்போ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னா ஒரு என்சைம் சைட் இருக்கு, ஓகேவா? சப்ஸ்ட்ரேட் அதுக்கு பைண்ட் ஆகும். இது ஒரு என்சைம். இப்போ ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் விச் வில் ரிசம்பிள் சேம் லைக் சப்ஸ்டன்ஸ். அதனால தான் அதுக்கு இதுவும் போய் இந்த இடத்துல உட்காரும். ஒரே இடத்துக்கு சப்ஸ்ட்ரேட்டும் சண்டை போடும், அந்த இன்ஹிபிட்டரும் சண்டை போடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன இந்த சுச்சுவேஷன் கேன் பி ரிவர்ஸ். இது இந்த இன்ஹிபிட்டர் பைண்ட் பண்ணி என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் என்சைம் பைண்ட் பண்ணக்கூடாது இன்ஹிபிட்டர். அதோட ஆக்ஷன் இஸ் டெர்மினேட்டட். நம்ம சப்ஸ்ட்ரேட் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது டாமினண்ட்டாக இருக்கும் சப்ஸ்ட்ரேட். ஸோ இங்கே வந்து சப்ஸ்ட்ரேட் ஈஸியாக பைண்ட் ஆகிட்டு, இன்ஹிபிட்டர் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகிட்டு நார்மல் என்சைம் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட் வில் கெட் ஃபார்ம்டு. ஸோ நம்ம ஷுட் இன்க்ரீஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இன்க்ரீஸிங் இன்ஹிபிட்டர் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, டிக்ரீஸிங் சப்ஸ்ட்ரேட். அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்க்ரீஸிங் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஆப்ஷன் டி, சி வில் பி கரெக்ட் ஆப்ஷன். இன்ஹிபிட்டர் கான்சன்ட்ரேஷன் ஏற்றினீங்கன்னா இன்னும் தான் இன்ஹிபிஷன் அதிகமாகும், ரிவர்ஸ் ஆகாது. Which of the following coenzyme contains vitamin niacin? NAD, ATP, FAD, NADP.
இதில் ஆக்சுவலி என்ஏடிலையும் அயன்ஸ் இருக்கும், என்ஏடிக்கும் அயன்ஸ் இருக்கும். ஓகே, எதனா ஒன்று நீங்கள் போடலாம். 2 ஆப்ஷன் வந்தால் என்ஏடி பி பெஸ்ட் ஆக்சுவலி. என்ஏடியில் இருக்கும், என்ஏடிபிலையும் இருக்கும். என்என் the inhibitor which inhibits the enzyme activity by binding the active site of the enzyme, active site, very important, due to close resemblance of substrate. This molecule is called actually இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு என்சைம் இருக்கு, சப்ஸ்ட்ரேட் இன்ஹிபிட்டர். இந்த சப்ஸ்ட்ரேட் இன்ஹிபிட்டர் ஒரே மாதிரி ரிசம்பிள் பண்ணோம், க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ், பைண்ட் டு தி ஆக்டிவ் சைட். இது ஆக்டிவ் சைட், ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட் பைண்டர் ஆகும். ஓகேவா, இதே அது வந்து ஒரு இன்னொரு ஸ்ட்ரைட் இருக்கு, அல்லோஸ்டெரிக் ஸ்ட்ரைட். அல்லோஸ்டெரிக் ஸ்ட்ரைட்ல பைண்ட் ஆனால் அது வந்து அல்லோஸ்டெரிக் இன்ஹிபிஷன், நான் காம்படிட்டிவ் வந்துடும் அது. This is a competitive inhibition. Option B is the correct option. Answer the statements. Coenzyme metal ion that is tightly bound to the enzyme protein is called phosphoric group S. Metal, zinc, zinc, heme. The complete catalytic active enzyme which is bound phosphoric group is called apoenzyme. No, this is really wrong option. It is an haloenzyme. Haloenzyme na apoenzyme plus cofactor. So 1 is true, but 2 is false. Option A. Consider the following statements. Plant cell wall are made of cellulose. Correct. Plant pulp and cotton fibers are cellulosic. Yes. Glucosamine and N-acyl glucosamine are complex polysaccharide. They are complex polysaccharide. And okay, chitin is present in chitin is made up of N-acyl glycosamine and galactosamine. It's the correct option. Complex polysaccharides are mostly homopolymers. Okay, all of these are true. எல்லாமே true தான். Consider the following statements. Cofactor plays a crucial role in catalytic activity of the enzyme. Yes, it plays a crucial role. Catalytic activity is lost when cofactor is removed from the enzyme. Yes, both are true. அந்த கோஃபேக்டர் இருந்தால் தான் அதோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டா இட் வில் லாஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸ்டெப்ஸ் ஆஃப் catalytic ஆக்ஷன் ஆஃப் தி என்சைம் இன் ஆர்டர். அதே நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் catalytic ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, enzyme plus substrate, it binds, substrate bind enzyme, it gets tightly bind, and then enzyme substrate complex is formed. enzyme substrate ஃபார்ம் ஆனோடனே இன்னும் டைட்டாக பைண்ட் ஆகிட்டு அதோட கெமிக்கல் பாண்டை உடச்சி சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்றும். என்சைம் ப்ராடக்ட் ஃபார்ம் ப்ராசஸ் ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ், என்சைம் ரிலீஸ், என்சைம் போய் இன்னொரு சப்ஸ்ட்ரேட் இது பண்ண போயிடும். இதான் ஸ்டெப்ஸு. அங்கே பார்த்த மாதிரி தான் இந்த பைண்டிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் பைண்ட்ஸ் டு தி பைண்ட்ஸ் ஆக்டிவ் சைட் வந்து ஃபிட்டிங் இன் டு ஆக்டிவ் சைட்ஸ். இன்னும் கொஞ்சம் பைண்டிங் ஆஃப் என்சைம் வந்து ஆல்டர் பண்ணி அதை இன்னும் டைட்டாக பைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுல கெமிக்கல் பாண்ட்ஸை பிரேக் பண்ணோம், என்சைம் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாற்றும். அப்புறம் என்சைம் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்சைம், அதுக்கப்புறம் என்சைம் ப்ராடக்ட் தனியாக வந்துடும். இப்படி லைனாக இருக்குது பார்த்தீங்களா. 4-3-2-1, 4-3-2 ஆப்ஷன் ஏ. தி மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் ஹோல் பயோஸ்பியர் இஸ், ஹோல் பயோஸ்பியர் கேட்டிருக்காங்க. இப்போ இது ருபிஸ்கோ தான். நான் பார்த்த மாதிரி தான். ஹோல் பயோஸ்பியர்னா ருபிஸ்கோ. அதே அனிமல் வேர்ல்டு, அனிமல் வேர்ல்டுனா கொலாஜன். ஹோல் பயோஸ்பியர் ருபிஸ்பியர், அனிமல் வேர்ல்டுனா கொலாஜன். Which of the following is correct about DNA? Double helical structure in which two strands of polymer runs anti-parallel, 5' 3' 3' to 5'. This will be correct statement. Backbone is formed by sugar phosphate sugar chain. Yes, sugar phosphate backbone formed. Nitrogen bases projected more or less perpendicular to the backbone and nitrogen base will face inside. இப்போ இந்த இது இருக்குன்னா nitrogen base will get face inside. Anti-parallel தான், 5' to 3'. 5' to 3' னா இது இப்படி 5' 3' get run. So correct. Correct option will be option D. Each enzyme shows its highest activity at particular temperature and pH called optimum temperature. ஒரு என்சைமுக்கு வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும், அதுதான் ஒரு பீக் ஆக்டிவிட்டி இருக்கும். அதே ஒரு ஆப்டிமம் பிஹெச் ஒன்று இருக்கும், அதில் ஒரு பீக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் பிஹெச். ஆப்டிமம். ஆப்ஷன் ஏ. Which one of the following is not a cofactor? Not a cofactor கிடையாது. Coenzyme is a cofactor. Yes. Metal ions, yes. Phosphoric group, yes. Apoenzyme. ஆக்சுவலி அப்போஎன்சைம் தான். அப்போஎன்சைம் வந்து உங்களுக்கு
அப்போ என்சைம் கூட தான் இந்த கோஃபேக்டர் பைண்ட் ஆகிட்டு இட் வில் கிவ் ஹாலோ என்சைம். ஸோ அப்போ என்சைம் இஸ் நாட் அ கோஃபேக்டர். ஆப்ஷன் டி. யா. ஸோ கிராஃப் கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் இஸ் பி டெம்பரேச்சர் ஆக்டிவிட்டி only two enzymes can be same reaction தான். இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். The rate of reaction in each case increases with increase in temperature and declines at higher temperature due to reaction. இங்கே பாருங்க இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் அப்புறமா டெம்பரேச்சர் அதிகமாக தான் டிக்ரீஸ் ஆகிடுது. ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகுது, டுடே ஜஸ்ட் டிக்ரீஸ். யா, ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். Both the enzymes A and B are thermolabile. Yeah. Both the A and B are thermolabile. They are right temperature and only they are like they are thermostable. They are thermolabile. Temperature they are reactive. So this will be correct. At higher temperature, the reactants become highly energized and fail to interact with the active site, thus decrease the rate of reaction. See, rate of reaction decrease or denaturation decrease now இந்த reason நால கிடையாது. This will be wrong. The enzymes A is from mesophilic organisms, whereas enzyme B is from thermophilic organisms. ஏன்னா இந்த enzyme A வந்து உங்களுக்கு இந்த பாருங்க உங்களுக்கு இந்த 30 to 40 35 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து அதோட ஆக்டிவ் டெம்பரேச்சர் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா அது வந்து கெட்ஸ் டீநேச்சுரேட்டட். ஆனால் என்சைம் பி பாருங்க உங்களுக்கு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இட் கேன் கெட் சஸ்டைன்ட். அதுக்கப்புறமா தான் இட் கெட் டீநேச்சுரேட்டட். ஸோ இந்த என்சைம் பி இஸ் மோர் அதிக டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுறது தெர்மோஃபிலிக். இது வந்து என்சைம் ஏ மிசோஃபிலிக். This will be correct option. Option A, B, D is correct. Option D will be correct option. So, in a 50 gram of living tissue, the amount of water would be 50 gram amount of water வந்து இப்போ ஒரு 80-90%, 70-90% வாட்டர் தானே. 50 கிராமில் ஒரு 70-90% உடைய ஒரு ஆவரேஜ் கெஸ்ட்லி உனக்கு எவ்வளோ இருக்கும்? ஓகே, பி லைக் 70-90% சொல்கிறாங்க. 70-90%னா ஒரு 35-45. 50 கிராம்ஸ்னா 10 கிராம்ஸ்னா 20%. 40 கிராம்ஸ்னா 80%. 70-90 அந்த இது ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஓகே, 35-40 கிராம்ஸ் வரணும் உங்களுக்கு. கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் சி. ஓகே, வாட்டர் வந்து அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, 70-90% வாட்டர் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இங்கே பாருங்கள், நீங்கள் அது வாட்டர்னு பார்த்தோன்னே இந்த ஆப்ஷனை போட்டக்கூடாது. 70-90 இருக்குது பாருங்கள். இது வந்து பர்சன்டேஜ் இல்லை, கிராம்ஸ். பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு அது போடுறது வரும். உங்களுக்கு அதெல்லாம் கொஸ்டினை தெளிவாக படிங்க. அவங்க என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டால் என்ன பர்சன்டேஜ்னு கேட்கல. 70-90%னா 50 கிராம்ஸ் 70-90% என்னன்னா 35-45 கிராம்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி. Which of the following properties of starch makes useful as storage materials? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Easily translocated. Actually, it is easily translocated. It is not like chemically not reactive. இது கரெக்ட். Easily digestible by animals. Starch is not easily digestible. Easily digestible பண்ண முடியாது. Osmotically inactive. This is correct. Synthesized during photosynthesis. No, this is not synthesized. So correct option will be correct. Options are 2 and 4. Correct option D. கெமிக்கல் நான் ரியாக்டிவாக இருக்கும், ஆனால் ஆஸ்மோட்டிக்லையும் இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான்ஸில் ஸ்டார்ச். இந்த ரைபோஸ் ஆஃப் RNA unlike DNA, every nucleotide is as an additional OH group at 2' position. Option C. ஒரு 2' பொசிஷனும் எக்ஸ்ட்ரா OH இருக்கும். இது இன் RNA. ஸோ இந்த OH குரூப் இருக்கிறதுனால தான் RNA இஸ் மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் ஸ்டேபிள் அண்ட் மோர் ரியாக்டிவ். RNA இந்த எக்ஸ்ட்ரா OH தான் இட் மேக்ஸ் RNA more reactive and not stable. Option C. An allosteric inhibitor of enzyme acts by binding to the substrate product catalytic site by the non-catalytic site of enzyme. As I said, ஒரு இப்போ என்சைம் இருக்குன்னா இது இட் இஸ் catalytic site. இது வந்து நான் catalytic site சொல்லுவோம், இல்லை allosteric site அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் allosteric site. ஸோ allosteric inhibitor வந்து it will bind here. ஓகேவா?
இந்த இடத்துல இட் வில் கெட் பைண்ட். அந்த பைண்ட் ஆகி இது பேர் அல்லோஸ்டரிக் இன்ஹிபிஷன் சொல்லுவோம். ஸோ இட் பைண்ட்ஸ் இன் நான் கடைசி சைட் இன் கேட்டலிக் சைனில் பைண்ட் ஆகாது. ஆப்ஷன் டி. The chitinous exoskeleton of arthropods is formed by polymerization of N-acetyl glucosamine. NAG ன்னு வச்சுக்கோங்க. Chitinous arthropods exoskeleton formed by NAG. N-acetyl glucosamine. NAG. chitin னா NAG. ஓகேவா? chitinous made of NAG. N-acetyl glucosamine. A typical fat molecule is made up of. ஒரு ஃபேட் மாலிகுல் எடுத்துக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து glycerol is fat is generally fat is made up of glycerol plus fatty acid. ஓகேவா? ஆனால் எத்தனை அமௌண்ட் நம்ம சொல்லணும்? 1 glycerol 3 fatty acid. ஓகே, இந்த டிபிக்கல் ஃபேட் மாலிகுலில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 glycerol இருக்கும் அண்ட் இட் வித் 3 fatty acids. ஓகேவா? ஸோ 1 glycerol 3 fatty acids. ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின். Cellulose does not give iodine test, but starch gives iodine test. Yes, cellulose iodine இருக்காது. Cellulose no iodine. பட் ஸ்டார்ச்ல அந்த ஹெலிசஸ்ல வந்து அயோடின் கெட்ஸ் ட்ராப்டு. ஓகே, அயோடின் வந்து இருக்கும். அயோடின் டெஸ்ட்ல ஸ்டார்ச் இஸ் பாசிட்டிவ், செல்லுலோஸ் நெகட்டிவ். செல்லுலோஸ்ல அயோடின் இருக்கும். சாரி, ஸ்டார்ச்ல அயோடின் இருக்கும். செல்லுலோஸ் நோ அயோடின், ஸ்டார்ச் இட் ஹாஸ் அயோடின். செல்லுலோஸ் டஸ் அயோடின் டெஸ்ட் கொடுக்காது. ஸ்டார்ச் வில் கெட் அயோடின் டெஸ்ட் பாசிட்டிவ். இட் ஸ்டார்ச் வில் பென் ப்ளூ ஆக்சுவலி அயோடின் டெஸ்ட்ல. கரெக்ட். ஸ்டார்ச் ஃபார்ம் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பட் செல்லுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிசஸ். அது இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்ட்ரக்சர். செல்லுலோஸ் ஸ்ட்ரெயிட் செயின் இல்லையா? ஸோ போத் செட் ஒன் டூ ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக 9 பயோமாலிகுல்ஸ் படிக்கணும். ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஈஸி கொஸ்டின்ஸ் தான் வரும், ரொம்ப ட்ரிக் கொஸ்டின்ஸ்லாம் வராது. இட்ஸ் பேசிக்ஸ் தான், எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஒழுங்காக எல்லாத்தையும் படிக்கணும். என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அந்த ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், என்சைம்ஸ் மெயின்லி பார்த்துக்கோங்க. அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அதெல்லாம் ரொம்ப இது கேட்பாங்க. அந்த கிராஃப் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அந்த டேபிள்ஸ், அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி என்செட்டில் ஒரு 4 to 5 நிமிஷம் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சால் தேங்க்யூ.